நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. मुनि विनती करते मस्तक चरणों में धरते, सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता, तुम क्षीर भवानी शुभदाता। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा, तुम्हारी कृपा तुम्हारी दया, मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे, शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे, स्नेह भरा नाता। जय लक्ष्मी माता, जय लक्ष्मी माता।
பார்த்தீரா சுவாமி, நாடெல்லாம் இன்று நல்ல விழா கொண்டாடுகிறார்கள். நம் வீடு மட்டுமே காரிருளில் விழா கொண்டாடுகின்றது. இந்த இல்லத்தில் ஏற்றும் விளக்கில்லையே. அங்கு விளக்கு இருக்கிறது, இருட்டு நுழையாது. ஆம் விமலா, மாளிகையின் ஆனந்தம் மண் குடிசைக்கு வருவதில்லை. இன்று ராஜா ரத்னாகரனின் அழகான ராஜபவனமே ஒரு பெண் பிறந்த இன்பத்தில், இந்த இல்லாமை நிறைந்த பிராமணன் வீடோ துன்பத்தில். நமது பிள்ளை கொலைவெறி பிடித்த துர்ஜய நாட்களால் கொல்லப்பட்டார். இதை எங்கு போய் அழுவது சுவாமி? ஒரு வீட்டிலே அழுகை, இன்னொரு வீட்டிலே மகிழ்ச்சி. எல்லாம் இறைவனின் லீலை. அவன் நினைக்கிறான், அதை கொடுக்கிறான், ஏற்றுக்கொள். துன்பம் அனுபவிக்க நம்மை தேர்ந்தெடுத்தான், இன்பம் அனுபவிக்க அங்கொரு மாளிகையும் பொருளும் மகளும் கொடுத்தான். இல்லை, அவர் ஒரு ராஜா. ராஜா தன் மக்களை அழவிடுவது நல்லதல்ல. அவரை நம்பிய மக்களை அழவிட்டு விட்டு அவர் மட்டும் மகிழ்வதா? இல்லை, ராஜா இல்லாத ராஜ்யமா? ஜனங்களை யார் காப்பாற்றுவது? இந்த நாட்டின் ராஜாவா இருந்து ஜனங்களின் கண்ணீரை துடைப்பதற்கு சக்தி இல்லையே. சொல்லலாமா இப்படியெல்லாம்? இது உனக்கு அழகல்ல. என்னை அழ வைத்தாரே, கேட்டீர்களா? மக்கள் ராஜாவின் குழந்தைகள். ஆனால் இந்த ராஜா ஜனங்களை காக்க சக்தியற்றவர். அவருக்கு ஒரு கொடி, ஆட்சி, பதவி எல்லாம் வைத்துக் கொள்ள அருகதை இல்லை. அதற்கு அருகதை இல்லை. அழாதே, என்னதான் வேண்டும்? அந்த ராஜாவின் எதிரியால் கொல்லப்பட்ட என் மகன் வேண்டும். அந்த ஆடலும் பாடலுமே என் காதிலே படும்போது 1000 பேரிடிகள் விழுந்தால் துடிப்பேனே, அப்படி துடிக்கிறேன். பிள்ளையை பறிகொடுத்து நிற்கிறேன். பட்ட துயரம் என் சொல்லால் ராஜா ரத்னாகரரை, ராணி விஜயாவை சாம்பலாக்கிவிடும். என்ன? ஏன் கேட்கிறீர்கள்? எப்படி இன்று நாம் நம் பிள்ளையை பிரிந்து வேதனைப்படும் நிலைமையில், அப்படியே இன்று மன்னனும் தன் குழந்தையை பிரிந்து வேதனைப்பட்டு. இப்படி நீ அனல் கக்குவதோ? குழப்பத்தில் ஏன் இப்படி உளறுகிறாய்? புண்பட்டு உளறுகிறேன் சுவாமி. துயரம் கொல்லும், துயரத்தால் பைத்தியம் பிடிக்கும். நான் பெற்ற குழந்தையை துர்ஜய நாட்கள் கொன்றதை நினைத்து துடித்துக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, சுவாமி, தாம் ராஜா ரத்னாகரின் மகளை எடுத்துக்கொண்டு இங்கே வாருங்கள். அதை அபகரித்துக் கொண்டு வாருங்கள். அது பாவம் விமலா, மகா பாவம்.
இறைவன் கணக்குப்படிதான் எல்லாம் நடக்கின்றது. வீடுதோறும் மாறி நடக்கின்ற நிகழ்ச்சிகள் விதியின் விளையாட்டு. அதற்கென்ன செய்வது? இறைவன் இச்சைப்படி கஷ்டப்பட பிறந்திருக்கிறாய், நீ கஷ்டப்பட பிறந்திருக்கிறாய். அந்த இறைவனும் கஷ்டப்பட்டிருக்கிறானே. இல்லை இல்லை, பாவத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. இது பாவமா? இந்த பாவத்தை செய்யாமல் விட மாட்டேன். கேளுங்கள், பெண்ணின் துயரம், அதிலும் பெற்றவளின் துயரம் உங்களுக்கு தெரியாது. தாம் தந்தை 10 மாதம் சுமந்து பெற்றவளின் துயரம் தெரியாது. புண்படும் நிமிஷங்கள், கணங்கள், பறிகொடுத்த என் பிள்ளையின் நினைவு வந்து சல்லடை கண்களாக என்னை துளைத்துக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளை பற்றி ஞாபகம் வந்துவிட்டால் பெண் என்பதையே மறந்து பேயாகிறேன். நான் ஒரு பேயாகி விடுகிறேன் சுவாமி. சுவாமி, தாம் என் பிள்ளைக்காக பழி வாங்க வேண்டும். தங்கள் மகனுக்காக பழி வாங்க வேண்டும். என் பிள்ளையின் இழப்புக்கு, மரணத்துக்கு பழி வாங்க அவசியம் செல்வேன். அவசியம் செல்வேன் பழி வாங்க. மன்னர் ரத்னாகரின் மகளை கடத்தி கொண்டு வருவேன். கடத்தி கொண்டு வருவேன். வேதம் உணர்ந்தவரே தாம்? ஆமரசே, யாம்தான். தாம் இங்கு வந்தது எனது பாக்கியம். மகளுக்கு உங்கள் வாழ்த்து கிடைக்கும். எங்கள் மனம் மகிழும். மன்னவருக்கு மிக்க மகிழ்ச்சி. வந்தவருக்கெல்லாம் வழங்குகிறார், எந்த வேற்றுமையும் இல்லாமல். நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதான். குழந்தை பிறந்ததற்கு மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கி மன்னர் கை சிவந்து விட்டது. இன்று மாளிகையே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அந்த குழந்தையை கடத்த வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். அதை செய்யாவிட்டால் விமலாவுக்கு அமைதி இல்லை. மன்னரின் குழந்தையை அபகரித்து சென்றால்தான் மன்னருக்கு புரியும் பிள்ளையை பறிகொடுத்த வேதனை எப்படி இருக்கும் என்று. தாதி, குழந்தைக்கு உறக்கம் வந்து விட்டது. தொட்டிலில் படுக்கவை. ஆகட்டும் மகாராணி.
நாராயண நாராயண. மாதேஸ்வரி, நியாயமா இந்த செயல்? ஒரு பிராமணன் தம்மையே கடத்தி கொண்டு செல்ல துணிந்து விட்டானே. நாராயண நாராயண. மாதேஸ்வரி, நாடகம் உச்சகட்டத்தை எட்டிவிட்டது. பிராமணரே, இது என்ன கோலம்? தாம் இங்கு வந்த காரணம் என்ன? வேத பிராமணரே, தாம் என் வைஷ்ணவியை கடத்த வந்தீர்களா? இப்படி செய்வீர்கள் என நினைக்கவில்லை. தாம் ஊருக்கு தர்மத்தையும் சத்தியத்தையும் சொல்வதற்குள்ள அந்தனர் வேலியே பயிரை மேய்வதா? அதர்மத்தை தைரியமாக பிராமணன் செய்வதா? வேதம் படித்தவரே, தாம் எமது மகளை அபகரித்து சென்று எம்மை துயரில் ஆழ்த்த நினைக்கிறீர்களா? அடுத்தவரை துன்பத்தில் ஆழ்த்தி அதில் ஆனந்தப்பட நினைக்கிறீர்களா? குருகுலத்தில் நீங்கள் கற்றது குழந்தையை திருடத்தானா? சொல்லுங்கள். ஏன் தாம் இப்படி எல்லாம் செய்ய துணிந்து விட்டீர்களானால் தாம் இழந்த பிள்ளை தமக்கு கிடைத்து விடுவானா? எடுத்துக்கொள்ளுங்கள் பிராமணரே. தங்கள் இழப்புக்கு இந்த குழந்தை ஈடு செய்ய முடியுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். வைஷ்ணவி உங்களுக்குத்தான். இந்தாருங்கள் பிராமணரே, இந்தாருங்கள்.
அரசே, அரசே, நான் சரியாகிவிட்டேன் அரசே, முன்போலாகிவிட்டேன் அரசே, முன்போலாகிவிட்டேன். ஆமாம் பிராமணரே, ஆமாம், முன்போலாகிவிட்டீர்கள். ஆமாம், முன்போலாகிவிட்டீர்கள். அரசே, தாம் பெற்ற இந்த மகள் தெய்வாம்சம் கொண்ட திருமகள் அரசே. இறையருள் கொண்ட அந்த குழந்தை பாவி எனக்கு பரிகாரம் தந்து விட்டாள். நீச்சத்தனங்களை நீக்கி விட்டாள் அரசே. நான் திருந்தி விட்டேன் அரசே, திருந்தி விட்டேன். ஆம் மாதேஸ்வரி, தாம் கயவனையும் கடைத்தேற்றி விட்டீர்கள், திருட போனவனையும் திருத்தி விட்டீர்கள், திருடனுக்கு தயை காட்டிய மன்னனையும் காட்டினீர்கள் மாதா. தேவரிஷி, இந்த சிருஷ்டியின் நியமம் இது. அறமுணர்ந்த அந்தணனும் கூட சுயநலம் கொண்டு அறவழியில் நடப்பதில்லை. யார் அடுத்தவனை குறை சொல்லுகிறானோ அவன்தான் குறை உள்ளவன். யார் பிறருக்கு நல்லது செய்கிறானோ அவனை நல்லது தேடி வருகிறது. மன்னியுங்கள் மாதேஸ்வரி, தாம் அந்த பிராமணனை தண்டித்து கருணையும் காட்டிவிட்டீர்களே. தேவரிஷி, பிராமணன் தீய செயலை செய்யச் சென்றான். அந்த கொடிய செயலுக்காக பிராமணனை நான் தண்டித்தேன். பொதுவாக பிராமணன் இயல்பாக திருடனோ கொடியவனோ அல்ல. மனைவியின் சொல் கேட்டு அவன் புத்தி பாழாகிவிட்டது. வைஷ்ணவியின் புனித ஸ்பரிசத்தால் அவன் பாவம் பறந்தோடி விட்டது. இவ்வாறு வைஷ்ணவியின் அவதார லீலை உலகத்துக்கு பாதை காட்டி அவர்கள் மனக்குறைகளை நீக்குவதற்காக நிகழ்கிறது. ஆகையால் வைஷ்ணவி பிராமணனுக்கு தண்டனையும் தந்தாள். அவன் பரிதாபத்தை பார்த்து கருணையும் காட்டினாள். நாராயண நாராயண. வணக்கம் மாதேஸ்வரி. அரசே, பாவம் புரிந்தேன், என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் அரசே. வேதியரே, வைஷ்ணவியே உங்களை மன்னித்து விட்டாள். களங்கம் நீங்கிவிட்டது அந்தணரே, களங்கம் நீங்கிவிட்டது.